வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு அன்பு மொழி கேட்டுவிட்டால். இது ஒரு சிறுகதை. கதைக்கு போலாமா? ராதிகாவுக்கு பறப்பதை போல் இருந்தது. வைஸ் பிரசிடென்ட் அலுவலகத்திலிருந்து வந்த மெயில் அவளுக்கு சிறகுகளை கொடுத்து விட்டது. 3 நாட்கள் ஹைதராபாத்தில் ஆன் லொகேஷன் பயிற்சி, அதுவும் 4 பேருக்கு மட்டும்தான். அது முடிந்ததும் எக்ஸிட் வேல்யூவேஷன். அதன் பின் அவள் அக்கம்பெனியின் தென் மண்டலத்தின் ராணி. எத்தனை நாள் கனவு! எப்போது அவள் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனாளோ அன்றிலிருந்து அவளுக்குள் ஜோதியாய் சுடர்விடும் கனவு. கிரேட் ராதிகா, எனக்கு தெரியும் உனக்கு கிடைக்கும்னு தோளை தட்டி சிரித்தாள் அலுவலக தோழி. ராதிகா கலக்கு என்றார் மேனேஜர். ராதிகா மேடம், உங்களுக்கு 30 வயசு கூட முடியல, அதுக்குள்ள டாப் பொசிஷன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று மலர்ச்சியாக தோளை குலுக்கினார் மற்றொருவர். புன்னகையும் நன்றியும் பதிலாக கொடுத்து இருக்கைக்கு வந்தாள். திவாகர் என்ன சொல்வான்? கூப்பிட்டு சொல்லிடலாமா, இல்லை வீட்டுக்கு போனதும் நேரம் பார்த்து சொல்லலாமா என யோசிக்கும் போதே மொபைல் ஃபோன் அழைத்தது. எடுத்தாள். அதிதியோட அம்மா ராதிகா தானே? ஆமாம், நீங்கள்? நான் வேன் ஹெல்ப்பர் சுமதி பேசுகிறேன். ட்ரஸ்ட் மெம்பர் காலம் ஆயிட்டாரு, அதனால் ஸ்கூல் லீவ் விடுறாங்க. அதிதியை கூப்பிட்டுட்டு போகிறீங்களா? ஏ, எப்பவும் அவளை கிரச்சில் தானே ட்ராப் செய்வீங்க? இல்லைம்மா, கிரச்சு லீவு, அவங்க ட்ரஸ்ட் மெம்பரோட சொந்தக்காரங்க என்றாள். மை காட், என்ன சுமதி இப்படி சொல்கிறீங்க? திடீர்னு எப்படி ஆஃபீஸ் நேரத்தில் வர முடியும்? கிரச்சு லேடி கிட்ட ஃபோன் செய்துட்டு சொல்கிறேன் இருங்க என்றாள். அது வேஸ்ட்டுமா, அவங்க வீடு பூட்டி இருக்கு, 4வது வீடு தானே, நான் போய் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறேன் என்றாள். ராதிகாவுக்கு தலை சுற்றியது. 8 கிலோமீட்டர் தூரம் போய் வர 2 மணி நேரம் ஆகும். குழந்தையை அலுவலகம் அழைத்து வரவும் முடியாது, வீட்டில் தனியாக விடவும் முடியாது. சுமதி, கொஞ்சம் வெயிட் செய்யுங்க, என் கணவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். சரிம்மா, சீக்கிரமாக சொல்லுங்க, மற்ற குழந்தைங்களும் இருக்கு என்றாள். திவாகரை அழைத்தாள். அழைப்பு போய்கொண்டே இருந்தது. அவன் எடுக்கவில்லை. குறுஞ்செய்தி அனுப்பியும் பதில் இல்லை. அதற்குள் சுமதியிடமிருந்து 2 அழைப்புகள் வந்துவிடவே வேறு வழி இல்லாமல் அரை நாள் லீவு கேட்டு வாடகை காரில் கிளம்பினாள். மனது உலைக்கலன் போல கொதித்தது. இரவு 9 மணிக்கு தான் வந்தான் திவாகர். குளித்து முடித்து தலையை துவட்டியபடி தூங்கும் அதிதி கன்னத்தில் முத்தமிட்டான். சாரி ராதிகா, இன்னைக்கு பயங்கர பிஸி, சாப்பிடக்கூட இல்லை, கொலை பசி. சப்பாத்தியும் குருமாவும் செய்திருக்கியா? வாவ் என்றபடி சமையல் அறைக்கு வந்தான். 1 நிமிஷம் திவாகர் என்றவள் அடுப்பை அணைத்து அவன் பக்கமாக திரும்பி இறுக்கமாக பார்த்து, சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? என்ன நடந்தது? ஏன் அத்தனை தடவை ஃபோன் செய்த? என்ன விஷயம்? ஸ்கூலில் எப்படி சமாளித்த? இது எதையும் கேட்க தோணலை இல்லை? உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இது முக்கியமான நாள் தான். ஆன் லொகேஷன் பயிற்சி கொடுத்து ப்ரமோஷன் கொடுக்க இருக்கிறாங்க என் கம்பெனியில். தென் மண்டலம் முழுக்க என் கைக்கு வரப்போகுது. எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும். குழந்தையை பார்த்துக்கிறது என் பொறுப்பு மட்டும்தானா என்றாள் கோபத்துடன். ஏன் கோபப்படுற ராதிகா? எனக்கு நெட்வொர்க் இல்லை, அதான் உன் ஃபோனை அட்டென்ட் செய்ய முடியல. அட்லீஸ்ட் வந்த உடனே கேட்கலாம்ல? சரி, இனிமே கேட்குறேன். இல்லை திவாகர், இது முதல் முறை இல்லை. அதிதி பிறந்த இந்த 5 வருஷத்தில் 5000 முறை இந்த பிரச்சனையை பார்த்தாச்சு. இன்னைக்கு தெளிவாக பேசிடலாம். எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். அரை மணி நேரம் தாங்கலாம், அதுக்குள்ள உயிர் போயிடாது என்றாள் சூடாக. பொங்கி வந்த கோபத்தை கட்டுப்படுத்தி சரி சொல்லு என்றாள். நான் என்ன சொல்கிறது? நீங்கள் தான் சொல்லணும். வீடு, கிரச்சு, ஆஃபீஸ், ஸ்கூல்னு வண்டி மாடு மாதிரி நான் ஓடியாச்சு. இனிமேல் நீங்கள் தான் இதையெல்லாம் பார்த்துக்கணும். எனக்கு ஹைதராபாத் அல்லது மைசூரில் தான் வேலை இருக்கும். வார கடைசியில் வருவேன். 5 நாள் வேலை, 2 நாள் வீடு. அடுத்த 5 வருஷத்துக்கு இதுதான் நம் வாழ்க்கை. இதில் எந்த மாற்றமும் இல்லை என்றாள். திகைப்புடன் கண்களை உயர்த்தியவன், என்ன விளையாடுறியா? யாரை கேட்டு முடிவெடுத்த? என் கம்பெனியில் எனக்கு என்ன பொசிஷன்னு உனக்கு தெரியாதா? 4 மாநிலத்து தொழிலாளர்களோட சட்ட பிரச்சனைகள், வெளிநாட்டு டெலிகசிஸ் தவிர கியர் பாக்ஸ் சம்பந்தமான அத்தனை தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கணும்.
4 மணி நேரம் கூட நான் தூங்குறது இல்லைன்னு உனக்கு தெரியாதா? மனசாட்சி இல்லாமல் இப்படி பேசுகிற என்றான். அப்போ நான் மட்டும் வீடு ஆஃபீஸ் குழந்தைன்னு எல்லாத்தையும் முதுகில் கட்டிக்கிட்டு ஓடணுமா? நீ ஏன் கஷ்டப்படணும்? யார் உன்னை கஷ்டப்பட சொன்னது? என் சம்பளம் போதாதா நமக்கு? வீட்டில் ராணி மாதிரி இருக்க வேண்டியது தானே? நான் வீட்டில் கிடக்கணுமா? இதுக்குத்தான் ஐஐடியில் டாப்பாக வந்தேனா? நான் மட்டும் பெரிய வேலையை விட்டுட்டு குழந்தைக்கு அணில் ஆடி சொல்லி கொடுத்துட்டு வீட்டில் கிடக்கணும். என்னை விட கிரேடு கம்மியாக வாங்கின நீங்கள் ஆண் என்கிற ஒரே காரணத்துக்காக கம்பெனியில் தனிக்காட்டு ராஜாவாக திரியணுமா? என்ன நியாயம் இது? அதிதியை பார்த்துக்கிறதுல 2 பேருக்கும் ஒரே பொறுப்பு தான். தாய்மை தாய்ப்பால் இப்படி சென்டிமெண்ட் பேசி பேசி எங்களை வேலைக்காரியாக ஆக்கி அடிமையாக்கிறது போதும். நான் ட்ரைனிங் போகிறேன். வீடு அதிதி 2 உங்கள் பாடு என்றாள் முகம் சிவக்க. வெறி ஏறிய காட்டு சிறுத்தை போல மேஜை மீது இருந்த தண்ணீர் குடம், தட்டு, பழக்கூடைகளை தூக்கி எறிந்தான் திவாகர். நாற்காலிகளை கால்களால் உதைத்து டம்ளர்களை வீசி எறிந்தான். அவன் முகம் ரத்தம் போல் சிவந்தது. உதடுகள் குளிர்கால பூனைக்குட்டிகள் போல் நடுங்கின. தெரியும், அவன் இப்படித்தான் வன்முறையில் இறங்குவான். சொற்களின் நியாயத்தை மனம் உணர்ந்தாலும் காலம் காலமாக உள்ளே உறைந்து கிடக்கிற ஆண் என்கிற பிம்பத்தை அவனால் விட்டு கொடுக்க முடியாது. அதற்காக பெண் என்ற அம்சம் அவளை முடக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? படிப்பு, உழைப்பு, கனவு என ஆண் பிள்ளைகளுடன் போட்டி போட்டுதானே முன்னேற வேண்டியிருந்தது. அதற்கும் சமத்துவம் என்றால் இதிலும் தான் சமத்துவம் வேண்டும் என்று மனதிற்குள் பொங்கினாள். இங்க பார், நீ ரொம்ப புத்திசாலி தானே, யோசி. பெண்களுக்கு இயற்கையாகவே சில விஷயங்கள் தெரியும். பூமியை கீறி விதை போட்டு தண்ணி விட்டா பயிர் வரும்னு கண்டுபிடிச்சது ஆதிப்பெண். தாய் வழி சமுதாயமாய் இருந்தது தான் இந்த உலகம்னு நீதான் சொன்ன. குழந்தை வளர்ப்பு, வீட்டு பராமரிப்புன்னு 10 வயது பெண் குழந்தைக்கு யாரும் சொல்லி கொடுக்காமலே எப்படி தெரியுது சொல்? ஜீன். புரிஞ்சுக்கோ ராதிகா. உன்னால எங்களை பார்த்துக்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் நிச்சயமா முடியாது. அழகான வாழ்க்கை இது, அழிச்சிடாத என்றான். சிரித்தாள் அவள். என்னடி சிரிப்பு, திமிரா என்று கத்தினான். கெஞ்சல், கொஞ்சல், வன்முறை, தர்க்கம், சயின்ஸ், வரலாறு. ஆஹா, நான் இல்லை திவாகர், நீங்க தான் புத்திசாலி, தந்திரமான புத்திசாலி. எப்படியாவது என்னை வீட்டு சிறையில் அடைக்க துடிக்கிற கொடூரமான வில்லன். சரியான சுயநலவாதி. தான் சுகமா சந்தோஷமா இருக்கிறதுக்காக மனைவியோட நியாயமான கனவை அழிக்கவும் தயங்காத ராட்சசன். ஏய், ரொம்ப பேசாத. சரி, பேசலை. சொன்னபடி என் டூர் ப்ரோக்ராம், ப்ரமோஷன், போஸ்டிங்னு செய்கிறேன். இனிமே நமக்குள்ள பேச்சே வேண்டாம். குட் நைட். அரைக்கதவை டவால் என்று மூடி உள்ளே போனாள். கதவை ஆத்திரத்துடன் எட்டி உதைத்தான் திவாகர். ஹைதராபாத்தில் பயிற்சி வகுப்புகள் முடிந்தன. அது தொடர்பாக வைத்த பரீட்சையிலும் முதல் இடத்தை பிடித்தாள் ராதிகா. எதிர்பாராமல் சென்னை மண்டலத்திலேயே பணியாற்ற உத்தரவு கொடுக்க சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தாள். வீட்டு வாசலில் இறங்கிய ராதிகாவிற்கு மனம் குறுகுறுத்தது. 4 நாட்களாக அவளுக்கும் அந்த வீட்டிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவன் அழைப்புகளை கூட எடுக்கவில்லை. பதில் குறுந்தகவல்களும் அனுப்பவில்லை. ஒரு கழித்து திறந்திருந்தது கதவு. அதிதியும் அவனும் கேரம் விளையாடிய காட்சி தெரிந்தது. சிரிப்பும் உற்சாகமும் கலந்த அதிதியின் முகம் மிக எழிலாக ஜொலித்தது. உணவு மேஜை மீது சாதம், பழம், பருப்பு பொடி, நெய், தயிர், ஊறுகாய் இருந்தன. குக்கரில் உருளைக்கிழங்கு வேகும் வாசம். ஹாய் அம்மா, அம்மா என்று கத்தியபடி ஓடி வந்து காலை கட்டி கொண்டாள் அதிதி. இந்த அப்பாவுக்கு ரோஸ் காயின் போட்டால் ஃபாலோ காயின் போடணும்னு மறந்து போச்சுமா என்று கூறி விழுந்து விழுந்து சிரித்தாள். அவன் எழுந்து வந்து, வா ராதிகா, எப்படி போச்சு ட்ரைனிங்? குட் நியூஸ் ஏதாவது இருக்கா என்றான் அவளை அணைத்தபடி. அதிதி பரபரப்பாக, அம்மா, அப்பா வேலையை விட்டுட்டார். இனிமே நானும் அப்பாவும் வீடு, ஸ்கூல், டிராயிங்னு ஜாலியாக இருக்க போகிறோம் என்று கூறி திவாகர் முதுகில் ஏறிக்கொண்டாள். அதிர்ச்சியுடன், என்ன என்றவளுக்கு தொண்டை வழுக்கியது. ஆமாம் ராதிகா, நமக்குள்ளே எதுக்கு போட்டி? யார் சம்பாதிச்சா என்ன, யார் வீட்டில் இருந்தால் என்னன்னு தோணிச்சு. அன்னைக்கு நாம் சண்டை போட்டோமே, அதுக்கு அடுத்த நாள் உன் ஆஃபீஸுக்கு கோபமாகத்தான் வந்தேன். அப்போ 2 விஷயங்களை பார்த்தேன்.
கேண்டீன் பையன் சோகமாக இருந்தான். நீ அவன்கிட்ட காரணம் கேட்ட. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, லீவு கேட்டால் மேனேஜர் தரமாட்டேங்கிறாருன்னு சொன்னான். அவன்கிட்ட மேனேஜரிடம் சொந்த வேலையாக அனுப்பினேன்னு சொல்லிடுறேன், நீ கவலைப்படாமல் போன்னு சொன்னேன். அடுத்தது உனக்காக காத்திருந்த ஒருத்தரிடம் முதியோர் இல்லத்துக்கு டொனேஷன் கொடுத்த. அப்படியே திரும்பி வந்துட்டேன். ஒரு மனிதனோட பெருமையும் சிறுமையும் அவன் எண்ணங்களில் தான் இருக்குன்னு தோணுச்சு. உன் நல்ல மனசை பார்த்தேன். என்கிட்ட சண்டை போட்டதும் அதே மனசு தானே. நல்ல மனசு நொந்து போனதுனால தான் சண்டை போட்டிருக்குன்னு புரிஞ்சுது. ராத்திரி தூக்கம் வரலை. சம்பளம் இல்லாத லீவு போட்டு 5 வருஷத்துக்கு வீட்டையும் அதிதியையும் உன்னையும் பார்த்துக்கலான்னு முடிவு செய்தேன். அப்புறம்தான் தூக்கம் வந்தது. சாரி ராதிகா, உன்கிட்ட கன்சல்ட் செய்யாமல் நானாக முடிவெடுத்ததுக்கு என்றதும் கண்களில் நீர்ப்படலத்துடன் நெகிழ்ச்சியாய் நின்றாள் ராதிகா. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்கிறது இந்த கதை உணர்த்துறது. இந்த கதையை எழுதியவர் வானதி அவர்கள்.